ஹalleluya. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மார்க் 15:24 சொல்லுகிறது, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிடும்படியாய் ஒவ்வொருவர் அவருக்குரிய பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் வஸ்திரத்தை குறித்து சீட்டு போட்டார்களாம். சீட்டு போட்டு குலுக்கி அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்களாம். அப்போ சிலுவையில் இயேசு நிர்வாணப்படுத்தப்பட்டார். ஹalleluya. நம்மளுடைய நிர்வாணங்கள் நீங்கத்தக்கதாக, நம்மளுடைய தரித்திரங்கள் நீங்கத்தக்கதாக அவர் சிலுவையிலே தரித்திரரானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கிறதா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தரித்திரங்களை, உங்களுடைய வறுமையை, உங்களுடைய அவமானங்களை, உங்களுடைய நிந்தைகளை சிலுவையில் சுமந்த இயேசுவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு அவரை பிடிச்சுக்கோங்க. அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நம்மளுடைய மீட்பர், அவர்தான் நம்மளுடைய இரட்சகராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்தெந்த மனுஷனையோ நம்பி உதவி செய்வாங்க, நம்பி கடைசியில் யாருமே உதவி செய்யாத நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய தரித்திரங்களை, உங்களுடைய வறுமையை சிலுவையிலே சுமந்து தீர்த்த அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சிலுவையிலே அவர் நிர்வாணமானார். ஹalleluya. அவருடைய வஸ்திரங்களை எல்லாவற்றையும் பங்கிட்டு எடுத்து கொண்டார்களாம். பாருங்க, நம்ம ஆசீர்வாதமாக மாறணுன்றதுக்காக அவரை நிர்வாணப்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு உங்களுடைய தரித்திரங்கள், சாபங்கள் எல்லாம் மாறணும்னா இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய வறுமை மாறணும்னா இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தரித்திரங்களும் மாறி செழிப்புள்ள வாழ்க்கையை வாழணும்னா சிலுவை மரத்தில் தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனித குலத்தின் தரித்திரத்தையும் சாபத்தையும் ஆண்டவரே, நிர்வாணத்தையும் நீர் மாற்றும்படியாய் சிலுவையிலே நீர் ஆண்டவரே நிர்வாணப்படுத்தப்பட்டீர். உம்முடைய வஸ்திரங்கள் பங்கிடப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ அவமான சின்னமாய் சிலுவையிலே தொங்கினீர். இவைகள் எல்லாம் எங்களை ஆண்டவரை செழிக்க செய்யும்படியாய், நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நீர் சிலுவையிலே தொங்கினீர். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, தரித்திரத்தோடு சாபத்தோடு நிர்வாணமாக்கப்பட்ட நிலையிலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தரித்திரங்கள் மாறுவதாக, சாபங்கள் மாறுவதாக, செழிப்பான வாழ்க்கை உண்டாகும்படியாய் இந்த நாளிலே அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையட்டும். ஆண்டவரே, உம்முடைய செழிப்பை உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இயேசுவை பிடிச்சுக்கோங்க, இயேசுவை நம்புங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.